Hi friends, welcome back to my channel. இன்னைக்குள்ள வீடியோல அம்மா சமைச்சிருக்காங்க. சூப்பர் சிம்பிளான சாலி ரொம்ப சூப்பர் டேஸ்டியா இருந்துச்சு. எப்படி செய்ய போறோம் வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தேவையான பொருட்கள் சமைக்கும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுருங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு தாளிப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஒரு பெரிய டின் சார்டின் பெற்ற போகிறோம். நீங்கள் என்ன பிராண்ட் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ பட்டை மிளகாய் ஒரு 6 பட்டை மிளகாய், பச்சை மிளகாய் 2, ஊசி மிளகாய் காரத்துக்காக ஒரு 4 மிளகாய் போட்டிருக்காங்க. சிகப்பு மிளகாய் 1, எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 5லேருந்து 6 பல் பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இஞ்சி இப்போ போட போகிறதில்ல, இஞ்சி நம்ம அப்புறம் போடுவோம். இப்போ வெங்காயம் மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கட்டும். இந்த சாடினோட சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சைடிஷாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு பெரிய சைஸில் தக்காளி பழம் நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்த உடனே தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சார்டின் மீன், சார்டின் ஒரு பெரிய டின் எடுத்துருக்கோம். அந்த சார்டின் டின்லேருந்து முள்ளெல்லாம் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. சார்டின் சேர்த்த உடனே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, தண்ணீர் அளவே சேர்க்க மாட்டோம். கடைசியாக புளி கரைசல் மட்டும் கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ புளிக்கரைசல் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார்டின் நல்லா வெந்துருச்சு. இது பெறத்துக்கு ஒரு 10 நிமிடம் கூட இல்லை, ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார்டின், சிம்பிள் சார்டின் எப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்கு. ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது. ரொம்ப அழகு. கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக அதே மாதிரி வரும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் தவறி பண்ணிங்க. அனைவரும் நேசிங்கள்.